ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆர்சிபி வந்து ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. குருசாமி ஆகாம தப்பிச்சிருக்காங்க. அண்டு 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுன்ற மாதிரி 18 வருஷம் கழிச்சு தான் ஐபிஎல்ல ஜெயிச்சிருக்காங்க. அண்டு விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து அழுதுட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான எமோஷ்னலான சீனாக இருந்தது எல்லாரும் பார்க்குறதுக்கு. ஸோ 18 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறதுனால வந்து அவர் அந்த டீமுக்காக வந்து ஆடி இருக்காரு அவ்வளோ அவ்வளோ வருஷமாக. ஸோ பயங்கரமாக ஆடி ஸோ இப்போ வந்து கடைசியில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார், எமோஷ்னல் ஆகி அழுதுட்டார். ஸோ கடைசி அந்த ஃபியூ பால்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் மேட்ச் அப்போது. ஸோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். கண்ணிலேருந்து தண்ணிலாம் வந்துடுச்சு. ஸோ அதுதான் இது. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிலாம் கேட்டது. என்னடா அது ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு பட்டாசுலாம் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்டு இந்த வாட்டி வந்து ஆக்சுவலாக ஆர்சிபி ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து என்னன்னு நினைப்பீங்க நீங்கள்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலினால ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை குணால் பாண்டியால ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜாஷ் ஹேசல்வுட்னால ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்னன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து எல்லாராலையும் ஜெயிச்சாங்க. ஸோ அது இந்த வாட்டி வந்து ஒரு டீம் எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து இப்போது விராட் கோலி ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வந்து ஃபில் சால்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபில் சால்ட் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா விராட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு மேட்ச் வந்து ரஜத் பாட்டிடார் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு மேட்ச் வந்து ஜிதேஷ் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் வந்து யஸ்தயால் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ஜாஷ் ஹேசல்வுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் குருணால் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ரொமாரியோ ஷெஃபர்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச்சுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் எஃபர்ட்டு, ஃபுல்லாகவே ஒரு டீம் எஃபர்ட்டு. ஸோ எல்லா பேட்ஸ்மேனும் வந்து ரன்ஸ் இது பண்ணியிருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்குறீங்க 40, 43, 24, 26, 25, 24. ஸோ இந்த 20 ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக என்னதான் வந்து 20ஸாக இருந்தாலும் எல்லாருமே அடித்ததுனால வந்து அது வந்து ஒரு பெரிய ஸ்கோராக இருக்கும். அண்ட் அதுதான் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான காரணம். ஸோ அது வந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக இருந்திருக்கு இந்த வாட்டி, ஒரு ஒன் மேன் ஷோ இல்லாமல். அண்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சீசன் ஃபுல்லாக வந்து 9 டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க ஆர்சிபியில். ஸோ 9 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அதுலேயே தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து ஃபார்மில் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் மேட்ச்சில். ஸோ இதுதான் வந்து ஸ்கோர் கார்டு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 190 for 9 அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 184 தான் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து பஞ்சாப் தான் வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து ஃபர்ஸ்ட் போலிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போலிங் எடுப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க, என்னதான் டாஸை தோத்தாலும். ஸோ அண்டு ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. இன்றைக்கி வந்து ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் ஃபெயில் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபில் சால்ட் வந்து 16 of 9 தான். அண்ட் விராட் கோலி வந்து ஆஸ் யூஷுவல் அவர் அந்த 120 to 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற மாதிரி தான் ஆடி இருக்காரு. ஸோ 43 of 35 ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் எப்போவுமே அந்த இந்த லீக் ஃபுல்லாக வந்து அதான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ என்னதான் நடந்தாலும் விக்கெட் விடாமல் ஆடணுன்றதை வந்து அவர் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தார். ஸோ அதுதான் இங்கே கொஞ்சம் மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன் கேமை. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பஞ்சாப் கிங்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் ஆக்சுவலாக, ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நின்று ஆடி இருந்தால் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தால் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டரில் வந்து 24, 26, 25, 24 இருக்குது பார்த்தீங்களா. அதனால இந்த விராட் கோலி நின்று ஆடுறதுனால வந்து இவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த அதர் எண்டு. ஸோ அதனால் வந்து நின்று ஆடி இருக்காங்க. அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஸோ டாப் ஆர்டர் தான் ஆடி இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1, 15, 61 ஓகே. ஆனால் அவர் வந்து கடைசியில் தான் வந்து அடிப்பார் சஷாங்க் சிங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னஸ் அண்ட் ஒமர்ஜாய் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான். ஸோ அவங்க டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டரில் ஸ்ரேயாஸ் ஐயர் முக்கியமான நாக்கு ஆடினார் இதில் குவாலிஃபயர் 2ல். இன்றைக்கி வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. அண்ட் நேஹல் வதேரா அகெயின் அவரும் தான் வந்து குவாலிஃபயர் 2ல் நல்லா ஆடினார், இங்கே வந்து ஃபெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே வந்து அவங்க ஒரு டென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அண்டு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி லிவிங்ஸ்டன் வந்து ஒரு நல்ல நாக் ஆடி இருப்பார் 25-15. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல லிவிங்ஸ்டன் கிட்டேருந்து ஒரு நாக்கு.
ஸோ ஃபைனலில் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காரு. லீக் மேட்சஸில் சரியாக ஆடல லிவிங்ஸ்டன். ஃபைனலில் வந்து 2 6 அடிச்சு 25-15 அடிச்சிருக்காரு. ஸோ ஓகே, நடுவில் ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு மிடில் ஓவர்ஸில். அண்ட் ஜிதேஷ் சர்மா ஆஸ் யூஸ்வல் 24 of 10 செம்மையாக ஆடினார். அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்டும் அதே தான், 17 of 9. ஓகே, குட். ஸோ டோட்டலாக வந்து 190 அடிப்பாங்க 20 ஓவர்ஸில். அண்டு ஆக்சுவலாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் போட்டாங்க ஆக்சுவலாக, ஆனால் பத்தலை. ஸோ அதை விட வந்து ஆர்சிபி வந்து கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்காங்க இன்னைக்கு, அதுதான். அண்டு அதே தான் இந்த குணால் பாண்டியாவோட ஸ்பெல், அதுதான் வந்து மேட்ச் சேஞ்சிங் இதுவாக இருந்தது, மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா குணால் பாண்டியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் 4 overs 17 runs தான். ஸோ 2 wickets. அண்டு புவனேஸ்வர் குமாரும் வந்து ஒரு டெத்தில் வந்து செம்மையாக போடுவார். ஸோ 2 wickets எடுப்பார் அந்த ஓவரில். இவர் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அண்ட் இவரையும் விக்கெட் எடுப்பார். அண்ட் நேஹல் வதேரா. ஸோ நேஹல் வதேரா விக்கெட் எடுப்பார். ஸோ அதுதான். அண்டு குருணால் பாண்டியா வந்து ஒரு குரூஷியலான இது, அவரும் வந்து 2 விக்கெட் எடுப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங்கையும் இவரையும் எடுப்பார், ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விக்கெட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 அடிச்சிட்டாரு. ஆனால் லிவிங்ஸ்டன் வந்து எகிரி பிடிச்சி எப்படியோ கேட்சை பிடிச்சிட்டாரு. கேட்சை பிடிச்சி பவுண்டரி லைனுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி எப்படி நின்ட்டாரு. ஸோ அதுதான். அண்ட் ஆக்சுவலாக வந்து இனிஷியலாக வந்து என்ன பஞ்சாப் கிங்ஸ் பண்ணாங்கன்னா வந்து லைக் குவாலிஃபயர் 1ல் வந்து அவங்க வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ டக்குன்னு அவுட் ஆகி ஆல் அவுட் ஆகிட்டாங்க 101க்கு. ஸோ அதை தவிர்க்கணுன்றதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி கொஞ்சம் பொறுமையாக ஆடலாமே பவர் பிளேயில், அதில் என்ன தப்பு இருக்குது, விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருந்து ரொம்ப நல்லது தானே அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்காங்க பவர் பிளேயில். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆடட் ப்ரெஷர் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியான் ஷாரியா ஒரு ஃபால்ஸ் ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டாரு. அண்ட் பிரப்சிம்ரன் சிங்க்கும் வந்து டாட் பால்ஸ் ஏற வந்து அவருக்கும் ப்ரெஷர் ஆகிட்டே போகுது. ஸோ அவரும் வந்து அவர் பெரிய ஷாட்க்கு போய் அவுட் ஆகிட்டாரு. பாண்டியா வந்து அவ்வளோ நல்லா போட்டுட்டு இருக்கிறப்போ வந்து அவர் அட்டாக் பண்ண போய் அவுட் ஆகிட்டாரு பிரப்சிம்ரன் சிங்கு. அண்டு ஜாஷ் இங்கிலீஷும் வந்து அதே தான். ஸோ அவருக்கு வந்து இன்னொரு எண்டில் வந்து விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருக்கிறப்போ வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவரும் வந்து ஒரு பெரிய ஷாட் ஆட போயிட்டாரு பாண்டியாக்கு அகைன்ஸ்டா. அவரும் வந்து அவுட் ஆகிட்டாரு. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டிசப்பாயிண்டிங் ஆக்சுவலாக. இன்னைக்கு அவர் தான் நாக் ஆடி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல நாக் ஆடி இருக்கணும். ஸோ அவர் வந்து 1 ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுவும் ரொமாரியோ ஷெஃபர்ட் பாலில் போய் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதுதான் ஒரு இதுவாக இருந்தது, கன்சர்னாக இருந்தது. ஏன்னா நீங்கள் சரி ஓகே குருணால் பாண்டியா பாலில் அவுட் ஆகிறீங்க ஓகே, ஹேசல்வுட் பாலில் அவுட் ஆகிறீங்க ஓகே, புவனேஸ்வர் குமார் பாலில் அவுட் ஆனாங்கன்னா கூட ஓகே. ஸோ ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து ஒரு பார்ட் டைம் போலரு, அவர்கிட்ட போய் அவுட் ஆகினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அண்டு சஷாங்க் சிங் வந்து டூ லேட் ஆக்சுவலாக அடிக்க ஆரம்பித்தது. ஸோ 61 of 30 நல்ல இன்னிங்ஸ் தான், ஆனால் ரொம்ப லேட்டு. ஸோ அதனால வந்து தோத்துட்டாங்க. அண்டு ஸ்டாய்னஸ் வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து 6 அடிப்பார், அதுக்கப்புறம் 2வது பால் அவுட் ஆகிடுவார். ஸோ எட்ஜ் வாங்கி இது ஷார்ட் தேர்ட் கிட்ட பிடிச்சிருவாங்க ஸ்டாய்னஸை. அண்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அண்ட் நேஹல் வதேரா வந்து ஐ திங்க் நேஹல் வதேரா கொஞ்சம் நல்லா ஆடிருக்கணும் போது தோணுது. ஏன்னா 15 of 18 பால்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 30 runs அடிச்சிருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும். ஆனால் 15 runs தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதுதான். அண்டு ஆர்சிபி போலிங் பற்றி சொல்கிறேன்னா வந்து அவங்க ஒரு கிளியர் பிளானோட தான் வந்திருக்காங்க. பிரியான் ஷாரியாவுக்கு வந்து அவ்வளோ விட்டு கொடுக்கல. ஸோ அந்த விட்டு கொடுக்காத பாலில் தான் வந்து ஹேசல்வுட் வந்து அவர் விக்கெட் எடுப்பார், ஸ்கொயர் லெக் கிட்ட பிடிச்சிருவார் சால்ட்டு. அண்டு பிரப்சிம்ரன் சிங் வந்து ஏறி வருவான்னு தெரிஞ்சு குருணால் பாண்டியா வந்து ஒரு பால் வந்து இது பண்ணுறாரு, போடாமல் வச்சுருவார். ஆக்ஷன் முடிக்காமல் வந்து பார்த்துருவார், ஏறி வரதை பார்த்து நின்றுவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பால் ஏறி வர போகும்போது ஸ்லோவர் வைடராக போட்டுருவார். ஸோ அதனால வந்து அடிக்க முடியல பிரப்சிம்ரன்னால். ஸோ அதுதான் ஒரு நல்ல பிளானோட தான் வந்திருக்காங்க அகேன்ஸ்ட் த 2 ஓப்பனர்ஸு. ஏன்னா நீங்கள் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை வந்து அவுட் ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதான் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து ஷெப்பர்டு தான் வந்து பிளானான்னு தெரில எனக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஷெப்பர்டு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இங்கிலீஷ்க்கு தான் பிளானாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஒரு மாதிரி ஆங்கிளிங் ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில் போடுவார், ஒரு ஸ்லிங்கி ஆங்கிளில் தான் போடுவார் அந்த பாலை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இல்லை ஜாஸ் இங்கிலீஷ்க்கு தான் நினச்சேன், பார்த்தா ஸ்ரேயாஸ் ஐயர் உண்டார் அந்த இதில். ஸோ அதுதான். அண்டு அதுக்கப்புறம் வந்து ஈசாலா கப்பு நம்மதே தான், மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க பை 6 runs. ஸோ அதுதான்.
இன்னைக்கு பயங்கரமான இது ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிலாம் கேட்டது. என்னடா அது ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் கோலி வேற வந்து 18 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜெயிக்கிறாரு. ஸோ 18வது வருஷம் அவர் ஜெர்சி நம்பர் வந்து 18 தான். ஸோ 18 வருஷம் கழிச்சு எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம். அண்டு பஞ்சாப் வந்து 18 வருஷம் கழிச்சியும் இன்னும் ஜெயிக்கலை. ஸோ அவங்க இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்டு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து சூரியகுமார் யாதவ் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஈசாலா கப்பு நம்மதே. ஸோ நீங்கள் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈசாலா கப்பு நம்மதேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.